Hello traders, welcome to Billionaire Path. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட டே கேண்டில் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மேலே இருக்க ஆல் டைம் ஹையை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ உள்ள 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ மார்னிங் ஆரம்பித்தப்பே வந்து பெரிய கேப் அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் வந்து எஸ்எம்சி படி இது ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ சாஃப்னா 15 மினிட்ல இன்டியூஸ்மெண்ட்னு பார்த்தா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் படி இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் படி இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம்னா அது இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் கீழே எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸில். ஓகே, சோச்சுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் சோச். ஸோ நெக்ஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிடலாம். ஸோ 1 மினிட் போயிடலாம். ஸோ நம்ம அடுத்து 1 மினிட்ல பார்த்துடலாம். ஓகே, ஸோ 1 மினிட்லன்னு பார்க்கும்போது ஸோ இங்கே இருக்க ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகே, மினிட் இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, ட்ரெண்டு வந்து டவுனாகவே கண்டினியூ ஆயிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தோம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு இங்கே. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் ஹை வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் 1 மினிட்ல. ஓகே, ஸோ சோச் இது இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். இன்டியூஸ்மெண்ட் இது எதுவும் ஸ்வீப் பண்ணலை, இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்க ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் கீழே க்ளோசர் எதுவுமே கொடுக்கவே இல்லை. க்ளோசர் கொடுக்காம ஃபுல்லாகவே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தான் கொடுத்துருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும்தாமே கொடுத்துருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாகவே வந்து ஸ்வீப் தான் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ எஸ்எல் ஹண்ட் தான் கண்டினியூஸாக இருக்குது. எஸ்எல் ஹண்ட் மட்டும் இங்கே ஆயிட்டு ஓகே, ஸோ இங்கே எஸ்எல் ஹண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே லோயர் டைம் ஃப்ரேமில் அகைன் திரும்பியே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனதை எடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல அசாஃப்னா வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோசர் ஆனாத ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அன்டில் த டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல
இந்த டைம் வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். ஸோ இங்கே வந்து கன்டினியூ பண்ணி இங்கே வரைக்கும் போகும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி இங்கே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்கேஸ் இங்கே வந்து ஸ்வீப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஸ்வீப் பண்ணலைன்னா டார்கெட்டாக வந்து மேலே போயிடும். இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐ படி ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆகாமல் இங்கேயே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓகே, ஸோ ஸ்வீப் மட்டும் எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக செல் கால் போகலாம். ஸோ நம்மளோட 15 மினிட்ஸோட சோச் இங்கே இருக்குது. இங்கே வரைக்கும் நம்ம வந்து ட்ரெண்டு கன்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அஸ் ஆஃப் நோ இதுதான் வந்து நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஒன் டே பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஒன் டே கேண்டில் படி பார்த்தோம்னா, ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணிட்டு விழுந்திருக்கு மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ 5 மினிட்ஸில் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. ஓகே, ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கீழே எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே பிரேக் அப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து சோச்சன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லோ. இதை வந்து இந்த லோ பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சோச்சன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சோச். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா இதுதான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ லோயர் மினிட் போயிடலாம். 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா லெஃப்ட்டில் வந்து எந்த இன்க்ரீஸ்மெண்ட்டுமே வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ ட்ரெண்ட் வந்து அப்படியே டவுனாகவே கண்டினியூ ஆயிருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இன்டியூஸ்மெண்ட், மினிட் இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணதுனால இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து சோச்சன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோ சோச். ஸோ இது கீழே வந்து எந்த கண்டிலுமே வந்து க்ளோசர் கொடுக்கல. ஓகே, ஸோ இதுதான் சோச். இந்த சோச்சு கீழே க்ளோசர் கொடுக்கல. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இங்கே நம்மளோட பிஓ எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் பிஓ எடுத்துட்டு ஸோ பிஓ எடுத்துட்டு ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு ட்ரெண்டு கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ஸோ இந்த அன்மெடிக்கேட்டட் பிஓஐ இதில் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலும் இந்த தேர்ட் கேண்டிலுமே வந்து டச் ஆகலை. ஸோ இங்கே இருக்கிற அன்மெடிக்கேட்டட் பிஓஐ வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆயிருக்கு. ஸோ பார்த்தோம்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஏரியா அரவுண்ட் 52,880 கீழே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா வந்து லோவர் டைம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்க்கு அப்புறம் இல்லை ஒரு டிஜிட்டல் பிஓலையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் பிஓலையோ வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து செல் போகலாம். அன்டில் அன்லெஸ் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் கேப் அப் ஆனதுன்னா கீழே வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டையோ இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இம்பேலன்ஸையோ வந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் தாராளமாக அப்படி மேலே போகும். ஸோ இங்கே என்ன இம்பேலன்ஸ் இருக்குது பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஏரியாவில் இருக்க ஒரு அன்மெடிக்கேட்டட் கேண்டிலை வந்து டச் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேண்டிலுமே வந்து மெடிக்கேட் ஆகி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இதோடையும் ஹியர் இது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேண்டில். ஓகே, இங்கே இந்த கேண்டிலோட மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்க கேண்டில்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட டச் ஆகலை. ஸோ இந்த ஃபுல் கேண்டிலுமே வந்து ஒரு இம்பேலன்ஸாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கேயோ இல்லை இந்த ஏரியாவை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கிச்சுன்னா வந்து கேப் அப் ஆனதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் மேலே போயிடும். ஓகே, ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் டில் இங்கே வரைக்கும் போகலாம். ஓகே, சோச் இங்கே இருக்குது.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டாக் பார்த்துடலாம். அடுத்த இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஒன் டே கேண்டில் பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையில் தான் இதுவும் இருக்குது. பட் அகைன் இது எல்லாத்தையுமே மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். 15 மினிட்ஸை விட 5 மினிட்ஸ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 5 மினிட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, பெட்டர். ஸோ 5 மினிட்ஸ்லன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் கீழே எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் அப் ஸ்ட்ரக்சரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரேக் அப் ஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சோச். ஸோ அஸ் ஆஃப் now 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ ஒன் மினிட்ல வந்து பார்த்துலாம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, அகைன் இதுவும் பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து லெஃப்டில் எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டையுமே வந்து எடுக்காம உள்ளேயே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்துடலாம் அதை எப்படி இருக்குன்னு. இங்கே ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒன் மினிட்லன்னு பார்த்தோம்னா லெஃப்டில் வந்து எங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டையுமே வந்து ஃபார்ம் பண்ணாமல் ஸோ மேலே வந்து ட்ரெண்டு போயிருந்திருக்கு. ரெண்டாவது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸோ ட்ரெண்டு வந்து கண்டினியூஸாக டவுன்லேயே போயிருந்தது. பட் இங்கேயுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒன் மினிட்ல ஃபார்ம் ஆயிருந்தது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்காக. ஸோ பார்த்தோம்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ அகைன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. ஓகே, ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் சோச். ஓகே, ஓகே. அடுத்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இன்டியூஸ்மெண்ட். ஓகே, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கீழே எதுவும் க்ளோசர் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கீழே எங்கேயுமே க்ளோசர் கொடுக்கல. வெறும் ஸ்வீப் மட்டும்தான். வெறும் ஸ்வீப். ஓகே, லிக்விடிட்டி ஹண்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. எஸ்எல் ஹண்ட். ஓகே, எஸ்எல் ஹண்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எஸ்எல் ஹண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ இங்கேயே வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் இன்டியூஸ்மெண்ட். ஸோ அகைன் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுனால இங்கே இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சோச். ஓகே, ஸோ திரும்ப இப்போ பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டி வந்து அஸ் ஆஃப் now 1 மினிட்ல வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்த மாதிரி தான் இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனதுன்னா இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து கேப் அப் ஆகிற பட்சத்தில் வந்து கீழே இருக்கிற ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு ஒரு இம்பேலன்ஸை எடுத்துட்டு ஸோ மேலே வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணணும். இன்கேஸ் பிரேக் அவுட் பண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து தாராளமாக என்ட்ரு ஆகலாம். டார்கெட்னு வந்து பார்த்தோம்னா அரவுண்ட் 24,580 வரைக்கும் போகலாம். இன்கேஸ் சோச்சை வந்து பிரேக் அவுட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்க்கு அப்புறம் தாராளமாக நம்ம என்ட்ரு ஆகலாம். செல்லுக்கு வந்து 24,350 வரைக்கும் தாராளமாக வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்த்துடலாம்.
மிட் கேப். ஓகே, மிட் கேப். ஸோ மிட் கேப் வந்து இப்போ அஸ் ஆஃப் நவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்டிஸ்மென்ட் 15 minutes இன்டிஸ்மென்ட். ஸோ இன்டிஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட். இது ஏரியா தான் நம்மளோட சோர்ச். ஓகே, ஸோ இங்கே இன்டிஸ்மென்ட் பார்த்தோம்னா இங்கே இன்டிஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இங்கே 15 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் போனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் சோர்ச்சை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதில் வந்து இந்த 13,000 கிட்ட வந்து ஸோ இங்கே ஒரு இன்டிஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்டிஸ்மென்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு திரும்ப வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எங்கன்னா ஒரு 13,052 கிட்ட. ஸோ சோர்ச்னு பார்த்தோம்னா 1 மினிட்ல 12,940 கிட்டேயும் ஒரு சோர்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து இது 15 மினிட்ஸோட ஒரு இன்டிஸ்மெண்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோசர் கொடுத்து ஒரு இன்டிஸ்மெண்ட் ஸ்வீப் கொடுத்ததுன்னா நம்ம வந்து தாராளமாக வந்து பை போகலாம். ஸோ எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 13,280 வரைக்கும். இன்கேஸ் இங்கே வந்து ஒரு ஸ்வீப் அடித்து கீழே வந்து கேண்டில் க்ளோசர் கொடுத்துச்சுன்னா நம்ம தாராளமாக செல் போகலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து அரௌண்ட் 13,100 கிட்ட இருந்து 12,940 வரைக்குமே வந்து நம்ம வந்து செல் போகலாம். ஸோ இதுதான் கைஸ் இன் மிட் கேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, சென்செக்ஸ்னு பார்க்கும்போது மற்ற இண்டிசஸ் மாதிரியே தான் வந்து கண்டினியூ ஆயிருக்கு ட்ரெண்டு. ஸோ ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு 15 மினிட்ஸில். அதை இன்டிஸ்மெண்ட்டை எடுத்துட்டு அகைன் ஸ்ட்ரக்சர் பிரேக்கப் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் இன்டிஸ்மெண்ட் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். Again it's George. ஸோ 15 மினிட்ஸ் George. ஸோ இப்போ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துலாம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிட் கேப்பில் ஃபினிப்டிப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்த மாதிரி தான். ஸோ இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இன்டிஸ்மெண்ட் இங்கே எதுவுமே லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஹையில் பார்த்தோம்னா இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து மேலே க்ளோசர் கொடுக்கல. ஸோ இங்கே இன்டிஸ்மெண்ட் 1 மினிட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்டிஸ்மெண்ட். ஸோ இன்டிஸ்மெண்ட் திரும்ப இதை எடுக்கிறதுக்கு வரல. ஸோ ட்ரெண்ட் வந்து டவுனாகவே கண்டினியூ ஆயிருக்கு. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு இன்டிஸ்மெண்ட். ஓகே, ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து நம்ம வந்து சோர்ச் மார்க் பண்ணிக்கலாம் 83,517 கிட்ட. ஓகே, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட்டாக இருக்க இன்டிஸ்மெண்ட் இதை எடுத்ததுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் வந்து கீழே வந்து க்ளோசர் கொடுக்கவே இல்லை. எல்லாமே வந்து ஸ்வீப் தான் பண்ணியிருந்தது. எஸ்எல் தான். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்வீப், இங்கே ஒரு ஸ்வீப், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்வீப், இங்கே ஒரு ஸ்வீப் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு அப்சைடாக வந்து மூவ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே. ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு மேலே. ஸோ இங்கே இல்லை, இங்கே. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம்.
இது இன்டிஸ்மெண்ட். ஓகே, இன்டிஸ்மெண்ட். ஸோ நம்ம சோச்சுன்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 83,098. ஓகே, ஸோ இதை வந்து சோச். ஓகே, ஸோ ட்ரெண்டுன்னு பார்க்குற பட்சத்தில் 1 மினிட்ல வந்து இதான் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு தாராளமாக வந்து 83,500 வரைக்கும் தாராளமாக போகலாம். ஸோ இதுதான் வந்து சோச் 1 மினிட்ல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி சோச். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேண்டில் க்ளோசர் கீழே கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக செல் போகலாம் டில் 83,100 வரைக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் இருக்கு, அதையும் எடுத்துருச்சுன்னா தாராளமாக வந்து பை போகலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ட்ரேடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா இண்டிசஸோட வியூஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் இண்டிசஸ் பற்றி கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய்.